வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பவர் பிஐனா என்ன, பவர் பிஐயில் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், பவர் பிஐ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எல்லா பவர் பிஐ பேசிக்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பவர் பிஐனா என்ன? பவர் பிஐனா ஒரு மைக்ரோசாஃப்டோடைய ஒரு டேட்டா விசுவலைசேஷன் டூல். சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தயாரித்த ஒரு டேட்டா விசுவலைசேஷன் டூல். இந்த டேட்டா விசுவலைசேஷன் டூல்னால் என்னென்னா, நம்ம வந்து டேட்டாவை விஷுவலாக பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வந்து டேட்டாஸை வந்து ஒரு என்ட்ரிஸாக பார்க்கும்போது, ஒரு எக்ஸல் ஷீட்டில் டேட்டாஸை என்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேக்ஸ் என்ட்ரிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு அது எதுவுமே புரியாது. என்னடா பண்ணி வச்சுருக்காங்கன்னு தோணும். சரிங்களா? அதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சுருக்கி ஒரு டேட்டா விஷுவலைசேஷனாக காணிக்கிறாங்க, ஒரு சார்ட்டாக காணிக்கிறாங்க, ஒரு பை சார்ட்டாக காணிக்கிறாங்க, இல்லைனா ஒரு பார் சார்ட்டாக காணிக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு லைன் சார்ட்டாக காணிக்கிறாங்க. இந்த மாதிரி சார்ட்டாக, அதாவது விஷுவலைசேஷனாக உங்களுக்கு காணிக்கும்போது அது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்களுக்கு, அதாவது பிஸ்னஸில் நிறைய டேட்டாஸ் இருக்கும், அதை அனலைஸ் பண்ணி ஒரு விஷுவலாக காணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த பவர் பிஐ. சரிங்களா? இந்த பவர் பிஐயில் பிஐன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பிஐனா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். சரிங்களா? இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது வந்து இதில் வந்து டேட்டாவை விஷுவல் மட்டும் பண்ண முடியாது, விஷுவலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விஷுவல் பண்ணிக்கலாம். டேட்டா விசுவலைசேஷன் டூல்னால் விஷுவல் மட்டும்தானே பண்ண முடியும்னு இருக்கணும். ஆனால் இந்த பவர் பிஐயில் நீங்கள் டேட்டா விசுவலைசேஷன் தவிர டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டாவை க்ளீன் பண்ணிக்கலாம், டேட்டாவை அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பிஸ்னஸுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமே நம்ம இதை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பவர் பிஐயை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரியா? ஓகேங்க. நீங்கள் பவர் பிஐ இப்போ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதாவது வந்து ஹோம் டேப். இந்த ஹோம் டேப்பில் என்னெல்லாம் இருக்கும்னா, நமக்கு வந்து பிளாங்க் ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இதில் இருக்கும். அடுத்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா, ஓப்பன்னா என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி இங்கே சேவ் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபைலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சரியா? இப்போ நம்ம இந்த ஹோம் டேப்லேயே போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பிளாங்க் ரிப்போர்ட் இருக்குது, ஒன்லே கேட்டலாக் இருக்குது, எக்ஸல் ஒர்க் புக்கு, எஸ்கியூஎல் சர்வர், இப்படி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அப்படி தானே? இதில் நீங்கள் எதுக்குமே போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் இந்த பிளாங்க் ரிப்போர்ட்டுக்கு உள்ளே போய் ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் வந்து டேட்டாஸை இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணணுன்னா இது கொடுத்துருக்காங்க. சரியா? ஒன்லே கேட்டலாக்லேருந்து நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸல் ஒர்க் புக்கில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அங்கேருந்து எனக்கு இம்போர்ட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி உள்ளேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எஸ்கியூஎல், அது மாதிரி எஸ்கியூஎல் சர்வரில் ஒரு டேட்டாவை நீங்கள் உள்ள இம்போர்ட் இது பண்ணி வச்சுருக்கீங்க, டேட்டாவை வச்சுருக்கீங்கன்னா அதை இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேண்ட் சாம்பிள் டேட்டா, இங்கே பவர் பிஐ நீங்கள் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவை நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். சரிங்களா? பொதுவாகவே நம்ம இந்த பவர் பிஐ ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது பிளாங்க் ரிப்போர்ட் உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸலில் இருந்தும் எஸ்கியூஎல்ல இருந்தும் நம்ம டேட்டாஸை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அப்போ நீங்கள் டேரெக்டாக இது ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் எங்கே போகணுன்னா அந்த பிளாங்க் ரிப்போர்ட்டுக்குள்ளே தான் போகணும். சரிங்களா? நீங்கள் பிளாங்க் ரிப்போர்ட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு ஒரு 3 வியூஸ் இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இல்லையா? இதில் ஹோம் டேப் இருக்குது, இன்சைட், மாடலிங், வியூ, இது எல்லாமே சொல்லித்தரலாம். ஓகேவா? இப்போ வந்து இதில் ஒரு 3 வியூஸ் இருக்குங்க. இந்த பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 வியூஸ் இருக்குது. என்ன வியூஸ்லான்னா, ரிப்போர்ட் வியூ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன வியூனா ரிப்போர்ட் வியூ. சரிங்களா? ஆட் டேட்டா டு யுவர் ரிப்போர்ட்னு இருக்குதா? இந்த வியூ வந்து ரிப்போர்ட் வியூ. ரிப்போர்ட் வியூனா என்னென்னா டேட்டா விசுவலைசேஷன் வியூ. சரிங்களா? நீங்கள் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது, அதை விஷுவல் பண்ணி இந்த சார்ட்ஸ், இந்த பை சார்ட்டு, வேறு வந்து இந்த பார் சார்ட்டு, லைன் சார்ட்டு, வேறு என்னென்ன சார்ட்ஸ் எல்லாம் உண்டோ அந்த சார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே தான் தூக்கி வைக்க போகிறீங்க? இந்த பகுதிகளில் தான் தூக்கி வைக்க போகிறீங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிட்டீங்க டேட்டாவை அப்படின்னா, நீங்கள் ஒரு உங்கள் மேனேஜருக்கு உங்கள் அனலைசேஷனை ஒரு விஷுவலாக ஷோ பண்ணணுன்னா இந்த ரிப்போர்ட்டில் தான் நீங்கள் ஷோ பண்ணி ஆகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு வியூ இருக்குங்க, டேபிள் வியூ. டேபிள் வியூனா என்னென்னா, நீங்கள் டேட்டாஸ் இப்போ உள்ள இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? டேட்டாஸ் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே எங்கே தான் காணிக்கும்னா இந்த டேபிள் வியூவில் தான் இருக்கும். சரியா? நீங்கள் ஒரு டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இயர்லி வைஸ் சேல்ஸ் டேட்டா இருக்குது, அது நம்பர்ஸாக இருக்கும் இல்லையா? அந்த நம்பர்ஸை நீங்கள் எங்கே பார்த்துக்கலாம்னா இந்த டேபிள் வியூவில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து எங்கே இருந்தோம்? ரிப்போர்ட் வியூவில் இருந்தோம். ரிப்போர்ட் வியூவில் நீங்கள் டேட்டா விசுவலைசேஷன், அதாவது சார்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி. நீங்கள் வந்து ரிப்போர்ட், அதாவது டேபிள் வியூனா என்னென்னா உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கக்கூடிய பகுதி. நீங்கள் ஒரு உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த டேட்டாஸ் இருக்கக்கூடிய பகுதி. சரியா? அடுத்து டேட்டா மாடல் வியூ. மாடல் வியூன்னு ஒரு வியூ இருக்குங்க.
இந்த வியூவில் என்னென்னா நீங்கள் டேட்டா மாடலிங் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கூட கொஞ்சம் எஃபிஷியண்டாக அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காணிக்கிறேன். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த 3 வியூவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் வியூவில் நம்ம டேட்டா விஷுவலைசேஷன், டேபிள் வியூவில் நம்ம வந்து டேட்டாஸ் இருக்கும், மாடல் வியூவில் உங்களுடைய கனெக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப். சரிங்களா? டேட்டாவை வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணி அதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். சரியா? இப்போது நான் வந்து ஒரு டேட்டாவை இன்க்ளூட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்னா ஒரு விஷுவலைசேஷன். இதுதான் வந்து டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சைடில் பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள். இது வந்து ஸ்டாக்டு பார் சார்ட். ஒவ்வொரு சார்ட் வகைகள் இருக்குது இல்லையா? இது எல்லாமே ஒவ்வொரு சார்ட்டுடைய வகை. சரிங்களா? இது ஃபில்டர்ஸ்லாம் இனி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா? இப்போ வந்து நான் ஒரு டேட்டாவை உள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் டேட்டாவை இம்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹோமில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இருந்துச்சு இல்லையா? அது எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். OneLake கேட்லாகு, SQL சர்வரு, எக்ஸலு, எல்லா டேட்டாஸுமே உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி, அதான் நான் அங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளாங்க் ரிப்போர்ட்டுக்கு உள்ளே போய்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து டேட்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் எக்ஸல் ஒர்க் புக்கில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் கெட் டேட்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். எக்ஸல் ஒர்க் புக்கு, பவர் பி, செமண்டிக் மாடல்ஸு, டேட்டா ஃப்ளோஸு, டேட்டாவர்ஸு, இப்படி வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளேயும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எதுலேருந்து ஒரு டேட்டாவை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன்னா சிம்பிளாக எக்ஸல் ஒர்க் புக்கிலேருந்து ஒரு டேட்டாவை உள்ள இம்போர்ட் பண்ணி காணிக்க போகிறேன். சரியா? இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணோன்னா உங்கள்ட்ட இருக்க எக்ஸல் ஷீட் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். இதில் என்ன எக்ஸல் நம்ம உள்ளே பண்ணலான்னா, இப்போ நான் ஒலிம்பிக் டேட்டா செட்னு ஒரு டேட்டா செட் வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ணலான்னா உள்ளே ஓப்பன் பண்ணணும். சரியா? ஓப்பன் கொடுத்த உடனேயே என்ன ஆகும்னு பாருங்கள். உள்ளே உங்களுக்கு வந்து ஒரு நேவிகேட்டர்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த நேவிகேட்டர்னால் என்னென்னா, நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் நான் கிளிக் பண்ணேன் இல்லையா? ஒலிம்பிக் டேட்டா செட்னு ஒரு எக்ஸல் ஷீட்டு நான் உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணேன், கிளிக் பண்ணேன். அப்போ அந்த எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே எத்தனை ஷீட் இருக்குது? சரிங்களா? ஒரு எக்ஸல் ஒர்க் புக்குள்ளே எத்தனையோ ஷீட்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ நான் கிளிக் பண்ண ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கில் உங்களுக்கு 4 ஷீட் இருக்குது. சரிங்களா? டேபிள் 1, டேபிள் 2, அத்லெட் ஈவெண்ட்ஸ் இருக்குது, கண்ட்ரி டெஃபினிஷன்ஸ்னு, இப்படி ஒரு 4 டேபிள்ஸ் நான் உள்ளே வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை 4த்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி விட்டுருக்கலாம். 4த்தையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு 4மே உள்ள லோட் ஆகிடும். இப்போ இதில் 2 விஷயம் கேட்பான், லோடு இல்லைனா ட்ரான்ஸ்ஃபார்ம்னா நீங்கள் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் குவேரிக்குள்ளே போயிடும். சரிங்களா? பவர் குவேரி வந்து வேற ஒரு சாப்டர். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுக்க வேண்டாம், லோடு டேரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா, ஒரு சுற்றுதா? ஓகே, இன்னும் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, இப்போ நமக்கு டேட்டாஸ் எல்லாமே நமக்கு லோட் ஆகிடுச்சு. சரியா? இந்த டேட்டாஸ்லாம் லோட் ஆகிடுச்சுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி லோடர்னு வந்துருச்சு. அதுக்கு இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு டேப் இருக்கா? இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிக்கலாம். விசுவலைசேஷன்னா என்னென்ன விசுவலைசேஷன் இருக்குன்னு, டேட்டானா என்னென்ன டேட்டா லோட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு 4 சீட் வந்து உள்ளே லோட் ஆகிருக்குன்னு காணிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட் வியூ இருக்கு இல்லையா? இந்த ரிப்போர்ட் வியூவில் எதுவுமே இல்லை. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரிப்போர்ட் வியூவில் ஒரு சார்ட்டை ஆட் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளான ஒரு சார்ட்டை ஆட் பண்ணலாமே. இப்போ வந்து இந்த சார்ட் ஸ்டாக்டு சார்ட். சரிங்களா? இதை நான் கிளிக் பண்ணோடனே இங்கே ஒரு சார்ட் வந்துருச்சு இல்லையா? சார்ட்டு. இப்போ இந்த சார்ட்டில் நம்ம சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். இப்போ நான் என்ஓசின்னு ஒரு இதை வந்து தூக்கி எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து மெடல்ஸ் இருக்குது இல்லையா? மெடல்ஸ் என்ன பண்ணுறேன்னா மேலே போய் வந்து கவுண்ட் ஆக்குறேன். இதெல்லாம் நிறைய உள்ள விஷயங்கள். சரிங்களா? சிம்பிளான விஷயந்தான். இதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் நான் போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸான ஒரு சார்ட்டை மட்டும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். சரிங்களா? கவுண்ட் கொடுத்துக்கலாம். கவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதை எடுத்து என்ன பண்ணலான்னா ஒரு எக்ஸசைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சார்ட் வந்துடும். சரியா? கண்ட்ரி வைஸ் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது, USA நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, ஃப்ரான்ஸ் இத்தனை மெடல், இப்படிங்கிற ஒரு கவுண்டு உங்களுக்கு ஒரு சார்ட்டாக வந்துடும். இப்படி தானே இந்த சார்ட்டை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் சுருக்கி வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் தூக்கி வச்சுக்கலாம். இது வந்து ரிப்போர்ட்டிவ். நான் என்ன சொன்னேன், ரிப்போர்ட்டிவில் என்னெல்லாம் இருக்கும், ஒரு சார்ட்ஸு நம்ம வைக்கிற மேனேஜ் பண்ண சார்ட் எல்லாமே இங்கே இருக்கும். உங்கள் மேனேஜருக்கு இந்த வியூவை தான் நீங்கள் காணிப்பீங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு வியூ இருந்துச்சுன்னு சொன்னேன், டேபிள் வியூ. டேபிள் வியூனா என்ன சொன்னேன், நம்ம உள்ள லோட் பண்ண டேட்டாவை பார்க்கக்கூடிய ஒரு வியூ. சரிங்களா? நம்ம லோட் பண்ண டேட்டாவில் எந்த வியூவில் தான் இருக்கும், டேபிள் வியூவில் இருக்கும். இப்போ நீங்கள் டேபிள் வியூ பார்த்தீங்களா, எல்லா டேட்டாஸுமே இருக்குது. இப்படி இந்த டேட்டாஸை பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியலை இல்லையா? ஆனால் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டில் பாருங்கள், இந்த விஷுவலைசேஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதா, USA டாப்பான ஒரு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்கிறது புரியுது இல்லையா? இதுக்காக தான் இந்த விஷுவலைசேஷன் டூல் யூஸ் பண்ணுறாங்க. சரியா?
இப்போ இந்த டேபிள் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்குது. இப்போ ஒரு டேபிளாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் சைடில் ஒரு டேபிளாக இருக்குது. சரியா? அதுக்கு அடுத்தது ஒரு வியூக்கு சொல்லி தந்தேன், மாடல் வியூ. சரிங்களா? இந்த மாடல் வியூனா என்ன சொல்லியிருக்கேன், ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒவ்வொரு ஷீட்டுக்கு இடையில நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். இப்போ இந்த இதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை, அதனால் தனியாக இருக்குது இல்லையா? பட் இந்த 3 ஷீட்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப்னால கனெக்ட் ஆகிருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்துக்கலாமா? ரிலேஷன்ஷிப்னா இதுக்கு ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும்னா கட்டாயமாக இதில் ஒரு காமனான ஒரு நேம் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ஓசின்னு இருக்குது. என்ஓசின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த கண்ட்ரிஸோட ஷார்ட் ஃபார்ம். சரியா? அப்போ இங்கே என்ஓசி இருக்குது, இங்கே என்ஓசி இருக்குது. அப்போது இந்த கனெக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ஓசி தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ஓசி தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா ஒவ்வொரு ஷீட்டுக்கும் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது போக நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். சரியா? இப்போதைக்கு இது என்ன வியூங்கிற மட்டும்தான் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ இது வந்து கனெக்ஷன், நம்ம ஒவ்வொரு ஷீட்டுக்கு இடையில வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வியூ. சரியா? ஓகேங்க. அடுத்தது வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஸ்கொயர் வியூவு, டிடிஎம்எல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ பேசிக்ஸான விஷயங்களில் தேவை கிடையாது. சரியா? மொத்தமாட்டே வியூஸ் வந்து இந்த 3 வியூஸ் தான். இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. சரிங்களா? டாக் ஸ்கொயர் எல்லாம் நம்ம போட வேண்டியிருக்கும். டாக்ஸ் எல்லாம் பற்றி பிறகு வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பவர் பிஐ பேசிக்ஸ்னால் இதுதான். சரிங்களா? நம்ம உள்ள ஒரு டேட்டாஸை இம்போர்ட் பண்ணுவோம், அதுக்கான விசுவலைசேஷனை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை வந்து உங்கள் மேனேஜர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்மிட் பண்ணுவோம். சரியா? மற்றபடி இந்த பவர் பிஐயில் வேறு எதுவுமே கிடையாது. வேறு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை மேலே வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். மற்றபடி இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருதுன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு வேறு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது பற்றி வீடியோஸ் போடணும்னா நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி.